யூகே வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுவும் ஃப்ரீயாவே யூகே வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஃப்ரீயா யூகே வர்றதுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் கிடைச்சா வேண்டாம்னா சொல்ல போறீங்க? ஹலோ மக்களே, வெல்கம் டு லண்டன் லுங்கிஸ் சேனல். நான் உங்க அசார், கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்து இப்போ யூகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற உங்க தமிழ் பையன். இன்ஸ்டாகிராம் யூகே இல்லங்க, ரியாலிட்டி யூகேவை பத்தி பேசதா நம்ம லண்டன் லுங்கிஸ் சேனல். யூகே வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுவும் ஃப்ரீயாவே யூகே வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வீடியோ உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஃப்ரீயா யூகே வர்றதுக்கு ஒரு கோல்டன் லாட்டரி இருக்குன்னு சொல்ல நம்பவா போறீங்க? ஆமாங்க, கண்டிப்பா இருக்கு. எதுக்குங்க இத்தனை எப்படி? ஆமாங்க, உண்மையாவுமே தான். யூகே கவர்மெண்ட் யூகே வர்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா விசா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விசாங்கன்னு தானே கேக்குறீங்க? அதுதாங்க யூத் மொபிலிட்டி விசா. எப்படி ஸ்டூடெண்ட் விசா இல்லாம, ஒர்க் விசா இல்லாம, ஜாப் ஆஃபரே இல்லாம யூகேக்கு நீங்க ஃப்ரீயா வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம லாஸ்ட் வரையும் பாருங்க. யூகே வரணும், யூகே வந்து ஒர்க் பண்ணணும், யூகே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆனா ஏஜென்சியை நம்பி காசு கொடுத்து ஏமாறக்கூடாது. ஜாப் ஆஃபர் என்கிட்ட இல்ல, அதிக செலவும் ஆகக்கூடாது. அப்படியான ஒரு விசாவை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யூத் மொபிலிட்டி விசாங்கிறது என்னன்னு பாத்திரலாம் வாங்க. எந்த ஜாப் ஆஃபரும் தேவை கிடையாது, எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் தேவை கிடையாது, எந்த கம்பெனியும் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. 2 வருஷம் நீங்க எந்த கம்பெனில வேணாலும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரீடம் நிறையவே இருக்கும். இது ஸ்டூடெண்ட் விசா மாதிரி இல்லைங்க. காலேஜ் ப்ரெஷர் கிடையாது, நீங்க காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, காலேஜுக்கு நீங்க கட்டாயம் போயே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது, 20 ஹவர் தான் ஒர்க் பண்ணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கிற பயமும் கிடையாது. ஏன் இந்த விசா ஸ்பெஷல் விசான்னு சொல்றேன்னு தெரியுங்களா? நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னாக்கா உங்களால 20 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும், 20 ஹவர்ஸ் தான் ஏர்ன் பண்ண முடியும். காலேஜுக்கு கண்டிப்பா நீங்க போய் ஆகணும், அட்டெண்டன்ஸ் இங்க ரொம்ப முக்கியம். நீங்க யூத் மொபிலிட்டி விசால இங்க வந்துட்டீங்கன்னாக்கா நீங்க எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். லைக் வேர் ஹவுஸ் ஜாப், கேர் ஜாப், ஹாஸ்பிட்டல் ஜாப்ஸ், அது இல்லாம ஹோட்டல் ஜாப்ஸ், இந்த மாதிரியான எந்த செக்டர்ல வேணாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். இல்ல உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் செக்டர்ல ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இங்க வந்து அந்த செக்டர் கம்பெனிஸ்ல நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆனீங்கன்னாக்கா அந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணலாம். இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்ணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை நான் சிம்பிளா சொல்லிடுறேன். 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும், இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கணும், நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இந்த யூத் மொபிலிட்டி விசால இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்க கூடாது. ஜாப் ஆஃபர் தேவை கிடையாது, விசா ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே தேவை கிடையாது. டிகிரி குவாலிஃபிகேஷன்ங்கிறது முக்கியங்க. நீங்க கண்டிப்பா டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். இதுவும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வரும். நீங்க சிங்கிளா இருக்கணும், டிபெண்டன்ஸ் நாட் அலோடு. சேட்லி உங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. யூத் மொபிலிட்டி விசாவை பொறுத்தளவு 2 வருஷம் மட்டும் கிடையாதுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கான ஜாப்ஸ் செட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த கம்பெனியே உங்களுக்கு மறுபடியும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாங்கன்னா நீங்க அதே ஜாப்ல அகைன் கண்டினியூ பண்ணலாம். உங்களோட லைஃபை நீங்க யூகேலயே மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு லாட்டரி விசாங்க. இத குலுக்கல் முறையில தான் எடுப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே நம்பிக்கையோட அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். இதே மாதிரி நம்பிக்கையோட நம்ம சென்னையில இருந்து அப்ளை பண்ண ஒரு பொண்ணு தான் யூத் மொபிலிட்டி விசா இங்க கிடைச்சு எங்க கூட இன்னைக்கு இருக்காங்க. 2026 பேலட் டேட்ஸ் 17th ஓபன் ஆகுங்க. ஓபன் ஆன உடனேயுமே நான் உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணிடுறேன், மறக்காம அப்ளை பண்ணிருங்க. ஒன்லி 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணுங்க. செகண்ட் பேலட் சம்மர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் டேட் என்னங்கிறது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணோனையும் அது சம்பந்தமான வீடியோவும் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகும். நம்ம லண்டன் லுங்கிஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்கை போட்ட உடனேயுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க இமீடியட்டா அப்ளை பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் லிங்க் வேணுமோ கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணிட்டு போங்க, நான் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே சென்ட் பண்றேன். நான் லிங்க் வந்தோடனையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளிகேஷன் போட்டாலே போதும். அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். உங்களுக்கு உங்களோட பாஸ்போர்ட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். பேலட்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இமெயில்ல ஒரு இன்விடேஷன் வரும். செலக்ட் ஆகலைன்னா கவலையே படாதீங்க, நெக்ஸ்ட் பேலட் வரும், அந்த பேலட்ல ட்ரை பண்ணுவோம். இப்போ நீங்களே சொல்லுங்க மக்களே, இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லையா? சூப்பரா, உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சிட்டடா. மக்களே, ட்ரீம் பண்ணா மட்டும் பத்தாது, ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு, மறக்காம யூஸ் பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணுங்க, நீங்களும் யூகே வாங்க. யூத் மொபிலிட்டி விசா, யுவர் டைம், யுவர் சான்ஸ், யுவர் மூவ். சோசியல் மீடியால எவ்வளவு பேருக்கு லாட்டரி விழுந்து நம்ம பார்த்து இருந்திருப்போம். நம்மளும் நிறைய டைம்ல யோசிச்சிருந்திருப்போம் நமக்கு லாட்டரி விழுகாதான்னு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தாங்க, லாட்டரி எடுத்தாதானே லாட்டரி விழுகும். என்ன சொல்ல வரேன்னா அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கும் லாட்டரி அடிக்கும், நீங்களும் கண்டிப்பா யூகே வருவீங்க, யூகே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க.
சிம்பிளி ஒர்க் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க, யூகே லைஃபை சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ பார்த்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க யூகே வரீங்கனாக்கா லண்டன் லுங்கீஸ் சேனல் சார்பா உங்களுக்கு பேசிக்கான கைடன்ஸ் எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணி தர்றேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மழை வருது. இன்னும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம லண்டன் லுங்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு போங்க. பபாய் மக்களே.